ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஈன்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரம் திருவம்பல சக்கரம் 4ஆம் தந்திரம் 994வது பாடல். இந்த பாடலில் காயத்ரி மந்திரத்தை பற்றி திருமல நாயனார் சுவாமிகள் விளக்கி கூறுகிறார். 6 எழுத்தாவது 6 சமயங்கள் 6க்கு 4 24 என்பர். சாவித்திரியில் தலை எழுத்தொன்றுல வேதிக்க வல்லார் பிறவியற்றார்களே. 6 எழுத்தாவது 6 சமயங்கள் 6க்கு 4 24 என்பர். சாவித்திரியில் தலையெழுத்து ஒன்றுள்ள வேதிக்க வல்லார் பிறப்பறுப்பார்களே. இது நமச்சிவாய என்ற இந்த பஞ்சாட்சரமானது 5 எழுத்துக்களை உடையது. நமச்சிவாய இதில் ஓர் எழுத்தான ஓம் என்ற அந்த எழுத்தினை சேர்த்து உச்சரிக்கும் பொழுது அது 6 எழுத்தாக மாறிவிடுகிறது. இவ்வாறாக இந்த 6 எழுத்தாவது 6 சமயங்கள் 6 சமயங்களாக சொல்லப்படுகிறது. சமயங்கள் என்றால் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது. சமைத்தல் என்ற பொருள், அதாவது பக்குவப்படுத்துகின்ற செயலை தான் சமயங்கள் செய்கின்றன. ஆக இங்கே சமயம் என்பது எல்லை என்ற பொருளில் சொல்லுகின்றார். 6 சமயங்கள் நாம் அறிந்தது. கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம், சூரியனி, சௌரம் என்று 6 விதமான சமயங்கள் நமது பாரத தேசத்தில் வழிபடப்படுகின்றது. 6க்கு 4 24 என்பர். 6ஐயும் 4ஐயும் பெருக்கினால் 24 வருகின்றன. காயத்ரி, அதாவது காயத்ரி மந்திரத்தினுடைய எழுத்துக்கள் 24. அதனை இங்கு 24 என்று காயத்ரியை குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த காயத்ரி மந்திரமானது உச்சரிக்க யார் ஒருவன் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கின்றானோ அவன் பிறவியை அறுக்கின்றானாம். இதனை இவர் அந்த காயத்ரியே ஓம் என்ற ஓர் அக்ஷரத்தால் சுருக்கிவிடலாம். ஓம் என்று சொன்னாலே அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதற்கு சமமானது. வேதிக்க வல்லார்கள், இதனை மாற்ற அறிந்தவர்கள் ஓம் என்ற பிரணவத்தை ஒன்றையே ஓதி அவர் பிறவியை அறுக்கிறார்களாம். ஆக காயத்ரி மந்திரத்தை பற்றி திருமல நாயனார் சுவாமிகள் இங்கே எடுத்து கூறுகிறார். இந்த காயத்ரி மந்திரத்தினையே அப்படியே தமிழில் தமிழாக்கம் செய்துள்ளார் பாரதியார், மகாகவி பாரதியார் அவர்கள். சங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றும் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று அருமையாக அவர் இதனை தமிழாக்கம் செய்திருக்கின்றார். அடுத்ததாக பூஜை எவ்வாறாக செய்ய வேண்டும், எந்தெந்த மலர் கொண்டு சிவனை அர்ச்சித்தல் வேண்டும், சிவனுக்குரிய மலர்கள் என்ன என்பதனை இங்கு கூறுகிறார். எந்த மலரால் இறைவனை அர்ச்சிப்பது? பாடல் 1003. அம்புய நீலங்கழு நீரணி நெய்தல் வம்பவிழ் புகமும் மாதவி மந்தார தும்பை வகுளன் சுர புன்னை மல்லிகை சம்பகம் பாதிரி செவ்வந்தி சாத்திடே. அம்புயம் என்றால் பங்கஜத்தை தான் அம்புயம் என்று சொல்லப்படுகிறது. தாமரை, அப்புறம் அல்லி, செங்கழு நீர், கரு நெய்தல், மனம் விரியும் பாக்குப்பூ, மகிழம்பூ, புன்னை மல்லிகைப்பூ, செண்பகம், பாதிரி, செவ்வந்தி ஆகிய வாசனை பூக்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சிக்க வேண்டும். புனுகு, கஸ்தூரி முதலிய சாந்துடன் கூடிய சந்தனம், மனம் கமழும் குங்குமப்பூ, பச்சை கற்பூரம்,
இதனை கொண்டு பன்னீர் விட்டு குழைத்து அதனை சிவபெருமானை அர்ச்சிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது ஓம் நம சிவாய என்ற அந்த மந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி அதனை சக்கரமாக வடிவில் செய்து ஓம் நம சிவாய இந்த பஞ்சாட்சரத்தை எழுதி அதனை செப்புத்தட்டில் வைத்து அதனை தினமும் பூஜை செய்து வர வேண்டும், ஜபம் செய்து வர வேண்டும். அவ்வாறாக செய்து வருவோமானால் மிகுந்த பலனானது உண்டு என்று கூறுகிறார். திருமல நாயனாருடைய திருமந்திரத்தில் இத்தகைய விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இதனை ஓதியே நாம் மேன்மையை அடையலாம் என்று கூறுகிறார். அடுத்ததாக பாடல் 1031. இந்த பாடல் சைவ சித்தாந்தத்தை நிரூபிக்கும் விதமாக அமைந்துள்ளது. அந்தமில்லானுக்கு அகலிடம் தானில்லை, அந்தமில்லானை அளப்பார் தாமில்லை. அந்தமில்லானுக்கு கடுத்த சொற்றானில்லை, அந்தமில்லானை அறிந்து கொள் பத்தே. அந்தமில்லானுக்கு அகலிடம் தான் இல்லை. அந்தமில்லை என்றால் முடிவில்லை, முடிவில்லாத பொருள், அந்த முடிவில்லாத அந்த பிரணவம். அதற்கு அகலிடம் தானில்லை. அகலிடம் என்றால் புகலிடம் என்பது ஒன்றில்லை. ஏதாவது ஒன்றிடத்தில் புகுந்து கொள்ளமா என்றால் அவ்வாறாக இல்லை. நமக்கெல்லாம் புகுந்தது பிறந்த இடம் என்று ஒன்று இருக்கின்றது. அது மாதிரி இந்த பிரணவத்திற்கு பிறப்பிடம் என்பது இல்லை. அது எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்து கொண்டு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதற்காக இதுக்கு அந்தமில்லை என்றால் முடிவு இல்லாதது. எதற்கெல்லாம் பிறப்பு என்று உள்ளதோ அதற்கு இறப்பு ஆன முடிவும் இருக்கும். இந்த பிரணவ மந்திரமானது எப்பொழுது தோன்றியது என்று அறிய முடியாதது. ஆகவே இதற்கு முடிவு என்பதும் இல்லை. இதனை வரையறுக்க செய்பவர்கள் அளப்பவர்கள். அளப்பவர் என்றால் வரையறுப்பவர்கள் இல்லையாம். இது இவ்வளவு காலம்தான் இது இருக்கும், சூரிய மண்டலம் கூட 5000 கோடி ஆண்டுகள் என்று எல்லாம் கணக்கிட்டு சொல்கிறார்கள் வல்லுநர்கள். ஆனால் இந்த பிரணவ மந்திரம் இந்த பிரபஞ்சத்தில் இது இவ்வளவு நாள் இருக்கும், இதற்கு பிறகு அழிந்துவிடும் என்பதெல்லாம் அறுதியிட்டு கூற முடியாது. இது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார். அந்தமில்லானுக்கு கடும் சொற்றான் இல்லை என்று கூறுகிறார். ஆகவே அவனுக்கு ஒப்புமையை படுத்தி காட்டுகின்ற ஒரு விஷயமும் இல்லையாம். இந்த ஆத்மாவிற்கு சமமான ஒரு விஷயம் இல்லாததால் அதனை எதனுடன் சம்பந்தப்படுத்தியும் கூற முடியாது என்று கூறுகிறார். இந்த எக்காரத்தை அறிந்து கொண்டு அவன் பத்தின் சொரூபமாக எக்காரத்தை அறிந்து கொள்வானாக என்று இப்பாடலை கூறுகிறார். பிரணவம் இறைவனை போன்று அழிவில்லாதது என்கிறார். சைவ சித்தாந்தத்தின்படி பதி, பசு, பாசம் இவை மூன்றுமே அனாதியானது. பசுவானவர் பதியை அணுகினில் பாசமானது நில்லாது. இறைவன் பசுக்களாகிய அந்த உயிர்களை பாசத்தின் மூலமாக கட்டி வைக்கின்றான், இணைத்து வைக்கின்றான். ஆனால் இவையெல்லாம் எப்பொழுதும் நிரந்தரமானது என்று. உயிரும் சத்தியம், ஜீவனும் சத்தியம். இறைவன் உண்மையானவர், ஜீவனும் உண்மையானவர், எப்பொழுதும் அழியாதது என்று இவர் கூறிய சைவ சித்தாந்தத்தின் கருத்து. பசுவானது ஜீவனை அணுகினில் இந்த பாசமானது நில்லாமல் அழிந்துவிடும் என்றும் கூறுகிறார். மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி, அன்பர் வாடி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.